தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்த கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தகவல்களோடு செய்தியாளர் சேது மாதவன் இணைந்திருக்கிறார். சேது மாதவன், வால்பாறையில் பெய்த கனமழை காரணமா ஆறுகள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. ஆறுகளை ஒட்டி இருக்கக்கூடிய குடியிருப்புகள் எத்தனை, அவங்கள பாதுகாப்பான பகுதிக்கு அப்புறப்படுத்தியிருக்காங்களா? என்ன நிலவரம் சேது மாதவன்? வணக்கம் ஆனந்தி. கோவை மாவட்டம் வால்பாறையில் தற்போது 2 தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டு என்று சொல்லலாம். வால்பாறை கோடை விடுமுறையினால வால்பாறைக்கு வருகை சென்ற சுற்றுலா பயணிகளும் ஆங்காங்கே தங்கு விடுதியிலே தங்கி இருக்கிறாங்க. வெளியே எங்கேயும் போக முடியல, அதிகமான மழை வருது. இதை பாதுகாப்பதற்காக தேசிய பேரிடர் மையத்தின் படையினர் 30க்கும் மேற்பட்டவர்கள் வால்பாறை கல்லூரி வளாகத்தில் தங்க வைத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாகவும் தூய்மை பணியாளர்கள் அதிகமாக பணியாற்றுகிறார்கள். தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் இது சம்பந்தமாக பேரிடர் மீட்பு படைக்கு உதவியாக பணிபுரிந்து வருகிறார்கள். நேற்று இரவு முதல் வால்பாறை, கருமலை, சின்னக்கல்லார், பெரியகலார், சிங்கோனா, மானாப்பள்ளி போன்ற எஸ்டேட் பகுதியில வனப்பகுதிக்குள் மரம் விழுந்து மின்தடை ஏற்பட்டது. அதன் பிறகு அதிகாலையில் வால்பாறையிலிருந்து சோலையார் அணை செல்லக்கூடிய சாலையில் உருளிக்கல் என்ற இடத்தில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதை தீயணைப்பு துறையினரும் பேரிடர் மீட்பு படையினரும் அதை சரி செய்தனர். வால்பாறை பகுதியில் நடுமலையாறு, கூழாங்கலாறு மற்றும் சின்னக்கலாறு ஆண்ட பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வால்பாறை பகுதியில் வாழைத்தோட்டம் என்ற பகுதியில் ஆற்று ஓரங்களில் குடியிருக்கும் பொதுமக்களை ஆய்வு செய்து தீயணைப்பு துறையினரும் நகராட்சி நிர்வாகமும் அதிகமாக வெள்ளம் வரும் அபாயம் ஏற்படக்கூடிய இடங்களை ஆய்வு செய்து அவர்களை தங்க வைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. தற்போது மழை குறைந்து இருப்பதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு இன்னும் அதிகமாக வரவில்லை. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சேது மாதவன். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.